ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இரவு வேளையிலே குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நல்ல தருணத்திலே ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என்னத்தை நாம் செய்வோம், என்ன நாம் செய்ய முடியும் என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே தானியேல் உடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தானியேல் என்பவன் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தார்கள் என்று கேட்டால், தானியேலும் அவன் நண்பர்களும் யூத குலத்தில் ஜனங்களை, வாலிபர்களை நேபுகாத்நேசர் அழைத்து கொண்டு வருகிற வேளையிலே இந்த வாலிபர்களையும் சேர்த்து சிறை கைதிகளாக கொண்டு வருகின்றார். நாம் எல்லோரும் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால. ஆனால் நாம் தேவ சமூகத்தில் எது கொண்டு வந்தது என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் எது கொண்டு வந்தது என்று நீங்கள் மனசை தொட்டு நீங்கள் பேசுவீர்கள் என்றால், மனசாட்சிக்கு முன்பாக நீங்கள் அறிக்கிடுவீர்கள் என்றால், நம்மை சிறையிருப்பு தான் நம்மை கொண்டு வந்திருக்கிறது. ஏதோ ஒரு உபத்திரவம் என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் சாட்சி சொல்கிறேன். என் தகப்பனாருக்கு ஒரு கேன்சர் வியாதி. நாங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நான் கோயில் நடத்தி கொண்டு வந்தவன். நான் சின்ன வயதிலிருந்தே ஒரு கோயிலை நடத்தி கொண்டு வந்தவன் இதே பட்டணத்தில். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பூஜை புனஸ்காரங்களோடு இருந்த ஒரு வீட்டில் என்னுடைய தகப்பனாருக்கு கேன்சர் வியாதி என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் தான் சில ஜனங்கள் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் அந்த தேவனுடைய அனாதி தீர்மானத்தின் பேரில் கர்த்தர் உண்மையில் ஜீவனோடு இருக்கிற தேவனாக இருந்தால் எனக்கு தென்படட்டும் என்று சொல்லி நான் வாஞ்சித்தேன். என்னுடைய சொப்பனத்தில் சிலுவை தென்பட்டது. அன்றிலிருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். சுகமாக்குற வல்லமை உண்மையிலே இருக்கிறதா அல்லது ஏமாற்று வித்தியா இது என்றதை சோதிக்க நான் செய்தேன். கடைசியில் எங்கள் தகப்பனார் மருத்துவரால் கைவிடப்பட்டு அவர் பிரேதத்தை கொண்டு வரும்படியாக நான் என் தாயாரும் சென்றபோது கடைசி சிகிச்சை செய்தாங்க. கடைசி பரிசோதனை சிகிச்சை. அப்பொழுது பரிசோதிக்கிற பொழுது கேன்சருக்குரிய எந்த அறிகுறியும் இல்லை என்று சொல்லிவிட்டாங்க. அல்லேலூயா. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், தேவன் என்றும் ஜீவிக்கிறார் என்ற விசுவாசம் துளிர்விட்டது. நான் சொல்கிறதெல்லாம் 16 வயதில் நடந்த காரியம். 26 வயதில் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளில் கொண்டு வந்து உங்களுக்கு முன்பு ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். 25வது ஆண்டு இது நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் இது தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால், ஏதோ ஒரு குறிக்கோளுக்காக ஏதோ ஒரு ஜபம் நம்மை கொண்டு வந்திருக்கும், ஏதோ ஒரு சிறையிருப்பு நம்மை கொண்டு வந்திருக்கும். ஆனால் அந்த சிறையிருப்பை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, விடுதலை பெற்ற உடனே போய்விடக்கூடாது. விடுதலை கண்ட உடனே எல்லாரும் என்ன செய்யனால் தன் வழியை பார்த்து போய்விடுவார்கள். இவர்கள் சுவிசேஷ புஸ்தகம் வரை இந்த ஜனங்களை நாங்கள் காணலாம். நன்மை பெறுகிறதும் அதோடு கூட ஆண்டவரை விட்டு பெரிய அளவில் இடைவெளி விடுகிற அளவுக்கு, அதோடு யாரோ ஆண்டவர் இயேசு யாரோ 10 குஷ்டர்கள் சரியாகிறார்கள், 9 பேர் ஆளை காணோம், ஒருவன் மட்டும் வந்து சாட்சி சொல்லுகிறான். அந்த சாட்சி சொல்லுகிற இடத்துல வெட்கம் வந்து விடுகிறது. எனக்கு கர்த்தர் நன்மை செய்தான்னு சொல்வதை விட, எனக்கு குஷ்டரோகம் இருக்கிறது என்று சொன்னால் என் வீட்டில் யார் பெண் எடுப்பாங்க, யார் என் வீட்டில் பெண் கொடுப்பாங்க, என் பிள்ளைகளுக்கும் அந்த நோய் இருக்கும்னு நினைப்பார்களே. இப்படித்தான் ஒவ்வொருடைய மனநிலை காணப்படும். வெட்கப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சாட்சியாய் வாழும்படி தான் பரிசுத்தாவே உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் அபிஷேகத்தை பெறும் வரை தான் சிலர் இருப்பாங்க. அதன் பிறகு அந்நிய பாஷை அடையாளமாக இருக்கிறவரே இருப்பாங்க. அதன் பிறகு தங்களுடைய இஷ்டப்படி வாழ்க்கை நடத்த போய்விடுவாங்க. இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன். ஆனால் விசுவாசிகளுக்கும் ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஒரு வித்தியாசம் இல்லை, எல்லாரும் அதே மனுஷர்கள் தான். கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்கள் தான் ராஜ்யத்தின் புத்திரர்கள். இவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்து சொன்ன ராஜ்யம்தான் இருக்கும். அவர் என்ன சொல்லுகிறார்? மனம் திரும்புங்க, தேவனோட ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நீங்கள் எதை செய்தாலும் அவருடைய ராஜ்யத்திற்கு
பங்கம் விளைவிக்காமல் செய்ய வேண்டும். நான் இஷ்டப்படி சில காரியங்களை ஜெபித்து விட்டு இது கர்த்தர் செய்ய வேண்டும் என்று கட்டாய உபவாசம் இருப்பதை காட்டிலும் இந்த ராஜ்யத்தில் என்னை குறித்ததான திட்டம் என்ன என்று அறிந்து அதோடு இணைந்து கொள்ள வேண்டும். இன்றைய கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு கூடுகையிலே காணப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் உங்களுடைய ஜெபம் பதில் அளிக்கவில்லை. உங்கள் உபவாசத்திற்கு பதில் வரவில்லை. நீங்கள் எவ்வளோ தட்டினீர்கள், திறக்கப்படவில்லை. நீங்கள் எவ்வளோ கேட்டீர்கள், கொடுக்கப்படவில்லை. ஆனால் தேடினால் கண்டடைவீர்கள். இன்று நீங்கள் யாரை தேடி வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கைக்குரிய வசனத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். அந்த சத்தியம் உங்களை விடுதலை பண்ணும். இந்த நாளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தானியேலுடைய வாழ்க்கையில் இறங்கியதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், அந்த மனுஷன் 3 வேளை ஜெபிக்கிறனாய் இருந்தான். அந்த மனுஷன் ஒரு உத்தமன், அந்த மனுஷன் ஒரு சன்மார்க்கன், அந்த மனுஷன் ஒரு நீதிமான், அந்த மனுஷன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறன், எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சிறை இருப்பு என்ன செய்கிறது என்று கேட்டால், அந்த சிறை கைதியாக கொண்டு வரப்பட்டு ராஜ சமூகத்தில் இந்த வாலிபர்களோடு இந்த மற்ற வாலிபர்களோடு கூட இந்த வாலிபர்களும் காணப்படுகிறாங்க, தானியேலும் அவனுடைய நண்பர்களும். ஆனால் யாரும் புத்தி புகட்டவில்லை, யாரும் போதிக்கவில்லை, யாரும் உபதேசிக்கவில்லை. நாம் அடிமையாக இருந்த நம்மை கொண்டு வந்து தேவன் நம்ம என்ன செய்கிறார், அவருடைய ராஜ சமூகத்தில் வைத்திருக்கிறார். தேவ சமூகம் ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கும் ராஜ சமூகம். நீங்கள் இன்னும் நம்பவில்லை என்றால் வெளிப்படுத்தும் விசேஷம் 1:6 சொல்லுகிறது, அவர் ரத்தம் நம்மை பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துக்கு முன்பு ராஜாக்களாக ஆசாரலாய் கொண்டு வருகிறது. ராஜாக்களாக ஆசாரலாய் கொண்டு வருகிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், ராஜ்யத்தின் புத்திரலாய் நம்ம காணப்படுகிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கானானிய ஸ்திரீ விடுதலை தேடி வருகிற பொழுது கூட பிள்ளைகளுக்குரியது மேசையின் மீது இருக்கிறது, நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல. ஏன் கானான் சபிக்கப்பட்டோன்னா போனோம். அந்த காலத்தில் நோய் நாட்களிலே கானான் பிறக்கவில்லை, ஆனால் கானான் சாபத்தோடு பிறக்கிறான். கானான் சபிக்கப்பட்டான். அந்த வம்சாவளி முழுவதுமே கர்த்தருக்கு பொல்லாப்பு செய்கிற ஜனங்களாய் இருக்கிறார்கள். நாமும் ஒரு காலத்திலே அவருக்கு எதிரிகளாய் காணப்பட்டும், விரோதிகளாய் காணப்பட்டும், துரோகிகளாய் காணப்பட்டும். ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து ரட்சித்து அபிஷேகித்து அவர் ரத்தத்தில் கழுவி சுத்திகரித்து புதிய சிருஷ்டியை மாற செய்து கொண்டு வந்து ராஜ சமூகத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். தேவ சமூகம் என்று நீங்கள் சொல்லுகிறது ராஜ சமூகம். தேவன் சிலுவையில் அடிக்கப்பட்ட தேவன் அல்ல, ராஜாதிய ராஜாவாய் அமர்ந்து நம்மை நியாயந்திருக்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்மை கர்த்தர் குணப்படுத்தி இருக்கிறார். பரிகாரியாய் பார்க்கவில்லை, இரட்சகராய் நீ பார்க்கிறதில்லை. அற்புதங்களை கர்த்தர் செய்த தொட்டு தான் நாம் ராஜ்ய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நானும் நீங்களும் நாம் எல்லாரும் இந்த இடத்துல காணப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், அவருடைய பெரிதான தியாகம் சிலுவை மரத்திலே ரத்தம் நம்மை சந்தித்தது. நம்மை என்னவாய் மாற செய்கிறது? விசுவாசிகளாக மட்டும் மாற செய்யவில்லை, ராஜ்யத்தின் புத்திரர்களாய் கர்த்தர் நம்மை மாற செய்திருக்கிறது. வேறு உபதேசமெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் போடுகிற நகையை போட்டுக்கொள்ளுங்க, நீங்கள் போகிற ஆலயத்துக்கு போங்க, உங்களை எதுவும் தொந்தரவு செய்யலை. நகைக்கோ புஷ்பத்துக்கோ பூவுக்கோ பொட்டுக்கோ வெள்ளைக்கோ கலருக்கோ இங்கே பிரச்சனை இல்லை. இங்கே மனம் தான் திரும்ப வேண்டும். சரி, வருகிறோம், ஆண்டவரை பார்க்கிறோம், தேடுகிறோம், கண்டடைகிறோம், நாங்கள் பார்க்கிறோம், பார்க்காத ஊழியர்கள் இல்லை, போகாத கூட்டங்கள் இல்லை. அந்த பிரச்சனை முடிந்தவுடன் ஆளை காணவில்லை. இல்லை, ஒரு காரியத்துக்காக தேடுகிறோம், அந்த காரியம் முடிந்த உடனே அவர்கள் வழியை பார்த்து போய்விட்டாங்க. ஆனால் இந்த வாலிபர்கள் விடுதலை பெற்ற உடனே என்ன செய்கிறாங்க? ராஜ சமூகத்தில் வந்து விட்டாங்க. இனி அவர்களுக்கு ராஜ ரீகமான உணவு கொடுக்கப்பட்ட ராஜாவின் உணவு, அது ராயல் ஃபுட். ராஜாவுக்கு மிக நெருங்கின ஒரு இடத்திலே இந்த வாலிபர்கள் இருக்கிறாங்க. ராஜ சமூகம் என்று சொன்னால் இவர்கள் சிங்காசத்துக்கு அருகிலே வருகிறாங்க. அந்த ராஜா அவங்க நெபுகத்நேசர் சக்கரவர்த்தி அவன் என்ன செய்கிறான்? நடு வயதில் ஜனங்களை எடுத்தால் துரோகிகளாக மாறிவிடுவாங்க. 40-45 எல்லாம் கரை பெற்றோம். வாலிப வயதிலிருந்தே ரத்தத்தில் ஊற்றத்தக்கதான அரசியல் சாசனத்தை அவர்கள் புகட்டோம் என்றால் நமக்கு அவர்கள் மிக விசுவாசமுள்ள இருப்பார்கள் என்பது ஒரு எண்ணம் அந்த மனுஷனுக்கு. இது ராஜதந்திரம் அல்ல, இது ராஜனுக்குரிய ஒரு மனப்பான்மை. சின்ன வயதிலிருந்தே ஒரு மனிதனை பயிற்சி செய்கிற பொழுது அவனிடத்தில் அதிகமான நாட்கள் நமக்காக வேலை செய்வான். அதோடு கூட அவன் ரத்தத்தில் இது பாய்ந்துடும், வேற எங்கும் வேலைக்கும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ராஜ மேன்மை, பெரிய சக்கரவர்த்தியினுடைய ராஜ மேன்மை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது.
நமக்கும் என்ன நடக்கிறது? சர்வ வல்ல தேவன் ராஜ்யாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிறோம். இனி நாம் பாவிகள் அல்ல, பரிசுத்த ஜாதிகளாய் கர்த்தர் மாற செய்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிறோம், அவர் பதில் தருகிறார். இப்படியே போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் சமூகத்துக்கு வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த சமூகம் போய்விடுகிறது. நம்மளே ஸ்தாபிக்கப்பட்ட அந்த தேவராஜ்யம், நான் சொல்லுகிறது தேவராஜ்யம் என்றால் பரலோகத்துக்கு போன பிறகு அல்ல, பூமியில் இருக்கிற பொழுதே. உங்கள் ராஜ்யம் வருவதாக ஆண்டவர் புகட்டின ஜபத்துக்கு உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். ராஜ்யம் வருவதாக. அந்த ராஜ்யம் எப்படி வரும் என்று கேட்டால் அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாமம் பரிசுத்தம் அடைகிறதா? நம் மூலம் நாமம் பரிசுத்த குலைச்சல் அடைகிறதா? நம்ம இஷ்டப்படி சில காரியங்கள் செய்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே துணைகளை நாமே தேர்ந்தெடுத்து கொள்கிறோம் என்று வருகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே இஷ்டப்படி யாரோ ஒரு நபருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறோம் என்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறது என்று கேட்டால் கரைபட ஆரம்பிக்கும். ஏனென்றால் எல்லாம் கண்கள் பார்க்கிறது, அதுக்கேற்றபடி போய்விடுகிறது. கண்களுக்கு பிரியமானது, மாம்சத்துக்கு லகுவானது, இப்படி போய்கொண்டிருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இது அனைத்தையும் ராஜ்யம் நமக்கு தரவல்லதாக இருக்கிறது. உணவுக்காக நீங்கள் அப்பத்திற்காக உணவுக்காக நீங்கள் கவலைப்படுவது என்ன? வஸ்திரத்துக்காக நீங்கள் கவலைப்படுவது என்ன? இதெல்லாம் அஞ்ஞானிகள் தேடி திரிகிறாங்க. இதெல்லாம் தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ உங்கள் ஓட்டம் எதை நோக்கி இருக்க வேண்டும்? அடிப்படை காரியங்களை கர்த்தர் தரவல்லவராக இருக்கிறார். இன்னும் ஆக்கப்பூர்வமான காரியங்கள், ராஜ்ய சம்பந்தப்பட்ட காரியத்தில் இங்கே இருக்க வேண்டாம். இதனுடைய பொருள் என்னவென்றால் பணம் சம்பாதிக்கக்கூடாது என்பதல்ல, குடும்பத்தை விட்டு விலக வேண்டும் என்பதல்ல, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடாது என்பதல்ல. எல்லாம் முதற்துவமே கர்த்தருக்கு அடுத்த விதத்தில் குடும்பத்தை வைத்து குடும்பத்தை பராமரிக்கிறவர்களாக பாதுகாக்கலாக இருக்க வேண்டும். ஆனால் குடும்பம் என்ற பெயரை வைத்து கொண்டு குடும்பத்தின் பெயரை காட்டி பிறரை காரணம் காட்டி பாவத்துக்குள்ளோ தேவன் விரும்பாத அருவருப்புக்குள்ளே போய்விடுவார்கள். இந்த இடத்துல தேவ சமூகத்தில் வந்து ஜனங்கள் பின்வாங்கி போகிறதுக்கான காரணம் ஆனால் வெளியில் தெரியாது, இது நடந்து கொண்டு இருக்கும். ஆதி அன்பை நீ விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆண்டவர் சொல்றதுக்கான காரணம் என்ன? இந்த ராஜ சமூகம் என்பது தேவ சமூகம். உங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். பரலோகமே கர்த்தர் தருகிறார் ரத்தத்தை சிந்தியதுனால் என்றால் அது எல்லாருக்கும் கிடைக்காது. ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட ஜனங்களுக்கு மட்டும்தான், வாழ்க்கையை ரத்தத்திற்குள்ளே காத்து கொள்ளுகிற ஜனங்களுக்கு மட்டும்தான் அது என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தையே கர்த்தர் தருவார் என்றால் பூலோகத்துடைய காரியங்களை ஏன் தரமாட்டார் என்பது அடிப்படை விசுவாசம். ஆனால் நம்முடைய சிந்தையெல்லாம் ராஜ்யத்தை தேட 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 பூலோகத்துக்குரிய காரியங்கள் தானாய் வாய்க்கும். ஏன் இது மட்டும் வாய்க்கவில்லை? ஏன் இது மட்டும் தாமதிக்கிறது? ஒரு மூல காரியத்தை கர்த்தர் பிடித்து வைத்திருக்கிறார் எல்லாருடைய வாழ்க்கையிலும். இது மட்டும் கிடைத்தால் அடுத்தது உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போய்விடுவீங்க. ஆனால் இங்கிருந்து ராஜ்யம் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த தானியேலுடைய புஸ்தகத்தை தியானிக்கிற பொழுது நான் கண்டறிந்த ஒரு ஆவிக்குரிய ரகசியம் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். இதோடு ஜபத்தோடு நான் பயணப்பட்டேன். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். பாபத்து காலத்தில் கூடாரத்தின் மறைவில் என்னை வைத்து பாதுகாத்தார். அவர் ஆலயத்திலே நான் பச்சை மர ஒலியோக்கன்றை போல் இருக்கிறேன், மரத்தை போல் இருக்கிறேன், காலம் முழுவதும் ஆலயத்தில் இருப்பேன். எல்லாம் நல்லது. இது ஒரு பகுதி. கிருபையில் பயணப்பட்ட நீங்கள் இப்பொழுது வார்த்தையிலே பயணப்படுகிறீர்கள். வார்த்தையிலே பயணப்பட்டு வருகிற நீங்கள் ஆவியிலே பயணப்படுகிறீர்கள், பரிசுத்தாவிக்குள்ளே. இப்பொழுது உங்களிடத்தில் என்னிடத்திலும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நிர்பந்திக்கப்படுகிறது. இதை கர்த்தர் வெளிப்படுத்தவில்லை தானியேலுக்கு. மோசேக்கு சொன்னதை போல, நீ கற்பலைகளை எடுத்துக்கொண்டு மேலே வா, நான் எழுதி கொடுப்பேன், நீ கீழே போய் காட்டு, நீ அதிகாலையில் வந்து என் சமூகத்தில் சீனாய் மலையிலே ஒருவனும் வரக்கூடாது, வருகிறன் கொலை செய்யப்பட கடவன். நெகேமியாவுக்கு ஊழியத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார். எஸ்ரா கர்த்தரத்தை ஊழியத்தை, ஒவ்வொரு தேவதாசரும் ஊழியத்தை பெறுகிற பொழுது கர்த்தருடைய சத்தம் இல்லாமல் அவர்கள் வரவில்லை. ஆனால் தானியேலுக்கு மட்டும் கர்த்தரை எழுந்தருளி சொல்லவில்லை, தம்பி நீ இந்த இடத்துல இருக்கிற, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. ஆவிக்குரிய உணர்வு சொல்லுகிறேன். உணர்வு நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த வஸ்திரம் சம்மந்தமே கிடையாது, உங்கள் நகைகளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, உங்கள் காணிக்கைக்கும் தசமாகத்துக்கும் இந்த பகுதிக்கும் சம்மந்தமே கிடையாது. உணர்வு என்பது உங்கள் மனம் சம்மந்தப்பட்ட காரியம். ஃபீலிங்ஸ். யாரோ என்னை அடித்துட்டாங்க, யாரோ என்னை தன்மானத்துக்கு பங்கம் வரைக்கிறப்ப பேசிட்டாங்க, அப்பொழுது வருகிற ஒரு துக்கம் இருக்கிறதே அடக்க முடியாத துக்கம், ஈகோ கிளாஷ்.
நான் கொம்பு என்று எல்லாரும் சொன்னால் இவர் ஒரு பெரிய மனுஷன், இவர் ஒரு தீர்க்கதரிசி, இவர் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், இவன் ஒரு ஆவிக்குரிய மனுஷன், நல்ல சகோதரன், நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன், இப்படியெல்லாம் சொல்லுகிற பொழுது எனக்கு இனிப்பாக இருக்கும். ஏதோ அவதூறு பரப்புகிறார்கள், விமர்சிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. அப்போது என் மனநிலை எப்படி இருக்கிறது? இதுதான் உண்மையான உணர்வு என்று நாம் நினைப்போம். இது பூலோகத்துக்குரிய காரியம். இன்று இயேசும், நாளை தூஷிக்கும், இன்று போற்றும், இன்று புகழும், நாளை இகழும் உலகம். இது பண்படுத்தப்பட்ட இருதயமாக நம்ம இருதயம் இருக்கணும். இந்த விமர்சனங்கள் எல்லாம் பொது வாழ்க்கையில் மிக சர்வசாதாரணமான காரியம். இது பெருசாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது கர்த்தர் ஆரம்பத்திலே புகட்டுகிற பாடம் தான். ஆனால் சொல்லப்படுகிற கருத்து என்னவென்றால், ஆவிக்குரிய உணர்வு என்று சொன்னால் உங்களுக்கும் கர்த்தருக்கும் ஜெபத்திற்கு அடுத்த கட்டம், உங்கள் உபவாசத்துக்கும், உங்கள் காணிக்கைகளுக்கும், உங்கள் தசபாகத்துக்கும், உங்கள் சபை வழிபாடுகளுக்கும் அடுத்த கட்டம். சபை வழிபாடு என்று சொன்னால் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் ஆலயமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆலயவாசிகளாக இருங்க, வேணாம் சொல்ல. ஆனால் அந்த ஆலயவாசியாவதற்கு காரணம் நீங்கள் ஆலயமாகும்படி தான் உங்களை ஆலயத்தை கற்றுக் கொண்டு போகிறேன். இப்பொழுது பார்க்கிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், இப்பொழுது கர்த்தரோடு எப்படி பயணப்படுகிறது? நம்ம உணர்வுகளிலே பயணப்படுகிறோம். ஆண்டவரே, இவன் என்னை அடித்து விட்டான், ஆண்டவரே இவன் என்னை திட்டி விட்டான், அவனை நிந்தித்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வட்டும் ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு பதில் தராமல் இருப்பீர் என்றெல்லாம் இல்லை. நான் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டாம். வளர்ந்த பிறகு அல்ல, இந்த மனுஷன் ஆரம்ப காலத்துலேருந்தே ஆரம்பிக்கிறான். நான் வளரட்டும், அதன் பிறகு கர்த்தருக்கு நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், ஒரு 2 ஏக்கரா கூட நான் தரேன், எனக்கு ஒரு 2 கோடி நான் உங்களுக்கு காணிக்க தரேன், இப்படியெல்லாம் பொருத்தனைகள்லாம் பறக்கும். நான் தரமாட்டாங்கன்னு சொல்ல, அது பொய்யான தகவல்னு சொல்ல. தருகிறவங்க தர்றாங்க, தராதவங்க தரல, அது விஷயம் இல்லை. இது பொருளாதாரத்துக்கு மேலே ஒரு உணர்வு கிரியை செய்கிற தானியலுக்கு. இது கர்த்தர் பேசவில்லை, கர்த்தர் விரும்புகிறார். தன்னிச்சையாய் தன்னுடைய மனுஷர்கள் தனக்காக நிற்க வேண்டும். எதையாவது ஒன்று நீங்கள் செய்துவிட்டு இது கர்த்தர் செய்தார், சொன்னார் எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த உணர்வு உங்களை பரிசுத்தத்துக்குள்ளே பிணைக்கப்பட வேண்டும். பரிசுத்தம், மைய கருத்து பரிசுத்தம். இது யாருமே சொல்லி வரக்கூடாத ஒரு உணர்வு. இந்த உணர்வு சபையாருக்கு இருக்கிறதா? நான் சொல்லவில்லை. இந்த சபையினுடைய கோட்பாடு வெண்வஸ்திரம் அறிகிறது, இந்த சபையினுடைய கோட்பாடு நகைகளை கழட்டுகிறது, இந்த சபையினுடைய கோட்பாடு சிலுவை கட்டி தொங்க விடுகிறது. என்ன? சிலுவையை கட்டி தொங்க விடுகிறது, அதாவது கழுத்தில் டாலர் போடுறது. எதுவுமே தவறான நான் சொல்ல. இந்த சபையினுடைய வழக்கம், அந்த தோற்றத்தை வைத்து சொல்லிவிடலாம் இவங்க எந்த சபையை சேர்ந்தவர்கள். ஆலயத்தினுடைய கட்டிடத்தை வைத்து சொல்லிவிடலாம் இது எந்த ஆலயம் என்று. என்ன ஆலயம்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உள்ளே தொங்கி கொண்டிருக்கிற ஒரு சித்திரம் இருக்கும் என்றால் அது ஒரு ஆலயம். சிலுவை மட்டும் இருக்கும், இயேசுவின் சொரூபம் இல்லாவிட்டால் அது வேறு ஆலயம். சிலுவையும் இருக்காது, சொரூபமும் இருக்காது, சிலுவை மொத்தமாக வெளில இருக்கும், கட்டிடத்து மேலே இருக்கும் என்றால் அது வேறு ஆலயம். சிலுவையே சுத்தமாக இருக்காது, பறவை ஏதோ ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது வேறு ஆலயம். ஆள் தோற்றத்தை வைத்து சபை என்னன்னு சொல்லலாம், கட்டிட தோற்றத்தை வைத்து இது எந்த சபைன்னு சொல்லலாம். இது எல்லாம் பூலோகத்துக்குரிய காரியங்கள். தவறு சரி என்று நான் நியாயந்தீர்க்க வரவில்லை. நான் சொல்லுகிறது உணர்வு, ஆத்மா சம்பந்தமான காரியம். நான் ஆண்டவருக்கு மனம் புண்படாத நடக்கப் போகிறேன். இது சத்தியமாகவே ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியம். தெரியாது வெளியில், அது தெரியாது இல்லை, தெரியும், அதிகமாக பேசப்படாத காரியம். நம்ம எல்லாம் பார்க்கிறோம், யோபு எல்லாத்தையும் எழுந்த மனுஷன், எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட மனுஷன். இழப்பு வருகிற பொழுது யோபு போல ஆயிட்டேன், எல்லாம் எழுந்துட்டேன், பிள்ளைங்க இருக்கிறாங்க, இருந்தும் இல்லை, எல்லாம் திரும்பி வருகிற பொழுது யோபு போல கர்த்தரின் ஆசீர்வாதம். இழப்பின் தான் யோபு. ஆனால் அந்த மனுஷனுடைய ஆரம்பமான காலத்தில் இருந்த செழிப்பை காட்டிலும் முதல் அதிகாரத்தை பார்த்தா இழந்தான், கடைசி அதிகாரத்தை பார்த்தா பெற்றான். நடுவில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு அத்தியாயத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த மனுஷனுக்குள் இருக்கிற பிரதிஷ்டை அந்த நெருக்கமான சூழ்நிலை வெளியே வருகிறது. என்ன பிரதிஷ்டை? யோபினோட பிரதிஷ்டை. என்னாலும் தேவனை நான் மறுதளிக்கவே மாட்டேன், என்னாலும் நான் ஜீவனை விடவும் மாட்டேன். தற்கொலை எண்ணங்கள் வருகிறதும் அல்லது தற்கொலைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதும் தேவனை தூசிக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இந்த நோயின் கொடூரம், தேவனை தூசித்து ஜீவனை விடு, தேவனை தூசித்தா அந்த காலத்தில் ஜீவன் போயிடும். அதனால தான் அந்த அம்மா சொல்லிச்சு, அதுக்கும் அந்த மனுஷன் அது ஞானமற்ற செய்கை என்று கண்டிக்கிறார்.
அதோடு அந்த அம்மா அதை பற்றி பேசவே இல்லை. அந்த அந்த யோபினுடைய மனைவியை குறித்து பலர் பலவிதமாக பேசலாம். அவ்வளோ பாடுகள் மத்தியிலும் அந்த அந்த பெண்மணி அந்த மனுஷனோடு பயணப்படுகிறாள். அதன் பிறகு வருகிற விருந்தினரையும் உபசரிக்கிறாள். அந்த பெண்மணி ஒரு உயர்ந்த ஒரு உன்னதத்தினுடைய அனுபவம் உடையவள். அந்த பெண்மணியை குறித்து இப்போ பிரசங்கம் இல்லை, பிரதிஷ்டை. இந்த மனுஷன் கடைசி வரைக்கும் தேவனை மறுதளிக்கவில்லை. பிரதிஷ்டை, உணர்வுகள். இதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. உணர்வுகள், தேவனை நான் மறுதளிக்கிறது இல்லை. ஆபிரகாமுக்கு என்ன பிரதிஷ்டை இருந்தது? கர்த்தர் சொன்னார், தேசத்தை விட்டு போ, இனத்தை விட்டு போ, ஜனத்தை விட்டு போ, நான் காட்டுகிற தேசத்துக்கு போ என்றெல்லாம் சொன்னார். இது எல்லாருக்கும் தெரிந்த காரியம். இது ஒரு பெரிய காரியம், சொந்த ஜனத்தை விட்டு அந்நிய தேசத்துக்கு போகிறது. அதோடு திரும்பி அந்த தேசத்துக்குள்ளே திரும்பி வரவும் இல்லை. எலியேசர் தான் போய் தன் சொந்த ஜனத்தை பெண் கொண்டு வருகிறார். ஆபிரகாம் புறப்பட்டு போகவே இல்லை. வந்தது தான். அதே பிரதிஷ்டை ரெபேக்காளுடைய வாழ்க்கையிலும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது தொட்டதுக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு போகிற பெண்மணியாக இல்லாத தொட்டு தான் புருஷனுடைய அன்பை அந்த பெண்மணி சம்பாதிக்க முடியும். இது ஒரு விதமான பிரதிஷ்டை. ஆபிரகாமுக்கு இருந்த பிரதிஷ்டையினுடைய வேறு விதமான பிரதிஷ்டை என்னவென்றால், தேவனை விசுவாசித்தான், அதை தேவ நீதியாக எண்ணுகிறார். அந்த பிரதிஷ்டைக்கு பரலோகம் மறுஉத்தரவு கொடுக்க வேண்டும். இப்போ நீங்கள் போடுகிற எல்லா அலங்காரமும் அலங்கோலமாக கர்த்தர் பார்க்கிறாரா, இல்லை இதை பரலோகம் அங்கீகரிக்கிறதா என்பதை நீங்கள் தான் சோதிக்கணும். யாரோ சொல்லுகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் எதையும் செய்யக்கூடாது. எதை நீங்கள் உணர்வு பூர்வமாய் உணர்ச்சி வசப்படாமல் உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம். உணர்ச்சி வசப்படுகிறதுனால அழுகிறது, கத்துக்கிறது, கூச்சல் போடுகிறது, கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கறது. அன்பு வந்தால் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்போம். ஆத்திரம் வந்தால் அதே மனைவி போட்டு அடிச்சு நொறுக்கிடுவான். அதே தான் மனைவியும் செய்திப்போம். மனைவியும் அப்படி தான் பண்ணுறாங்க, கணவனும் அப்படி தான் பண்ணுறாங்க. இது கடைசி நாட்கள் ரெண்டுமே அப்படி தான் அடிச்சுக்குதுங்க, அப்புறம் ஒன்றாயிடுறாங்க. இது உணர்ச்சி வசப்படுதல். இதற்கு மேலே இருக்கிறது தான் உணர்வு. இது ரத்தத்தில், நாணத்தில், தசையில், எல்லா இடத்திலும் பரவணும். எனக்கு தேவன் அவருடைய இறுதியும் கோணாமல் நான் நடக்கணும். ஆபிரகாம் இடத்துல அதில் தான் அவங்க பயணப்பட்டாங்க. யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சொன்னாரா, வேசித்தனம் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது தம்பி, அது இருந்துச்சுன்னா நான் விலகிடுவேன்னு சொன்னாரா? இல்லை. அந்த மனுஷன் தீர்மானித்தான். தீர்மானம், ஆழமான தீர்மானம். எதில் நீ தீர்மானிக்கிறாயோ, எதில் நீ பிரதிஷ்டை என்று நீ ஒப்புக் கொடுக்கிறாயோ, அதில் நீ சோதிக்கவும் படுவாய். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரலோகம் அங்கீகரிக்கிறது என்ற அர்த்தம். கர்த்தர் ஏன் இந்த சூழ்நிலையை மாற்றவில்லை? உன் பிரதிஷ்டையில் நீ பயணப்படுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், இல்லத்தரசிகள், சகோதரிமார்கள் அவசரப்பட்டு எதையாவது நகைகள் கழட்டி வீட்டில் பிரச்சனை வச்சுக்காதீங்க. யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லி செய்யாதீங்க. இது நகை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. இது மண் சம்மந்தப்பட்ட விஷயமும் இல்லை. இது உங்கள் மனம் சம்மந்தப்பட்ட விஷயம். என் தேவனுடைய மனம் நோகாமல் நான் நடந்து கொள்ள வேண்டும். யோசேப்பை பார்க்கிறாரு, அந்நியனுடைய பெண் ஜாதி தொட்டால் அவ்வளோதான். அது ஒரு பெரிய தீட்டு, அது ஒரு பெரிய சாபம் இல்லைன்னு நான் சொல்ல. இப்போ பிரசங்கம் அது இல்லை. அதை கர்த்தர் சொல்வதற்கு முன்பே இந்த மனுஷன் வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பித்தான். யோசேப்பை சொல்கிறேன், கடைசி வரைக்கும் அந்த மனுஷனுக்கு நெருக்கம். பார்த்தீங்கன்னா போத்திபாரோட வீட்டுக்கு போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. கர்த்தருக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும் என்று. எல்லாரும் சொல்லுவாங்க, இது தேவன் எப்படி அனுமதிக்கலாம், தேவனுக்கு தெரியாதா? அதனால தான் நான் இதில் இசைந்து போனேன். நான் சொல்கிறேன், கர்த்தரனை சோதிக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்து கர்த்தர் சோதிக்கிறார். இப்போ ஏதேன் தொட்டில் அந்த பழம் இருக்கிறது நல்லதுன்னு சிலர் சொல்லுவாங்க. ஏன் கர்த்தர் வச்சாரும் சில பேர் சொல்லுவாங்க. ஏன் அதை வச்சார இங்கே, ஏன் கர்த்தர் இங்கே வைக்கணும்? இப்படி தான் ஆரம்பிக்கும். நான் என்ன சொல்கிறேன், யார் வச்சாலும் வைக்கலனாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் உங்ககிட்ட, அதை சாப்பிட வேணாம்னு சொன்னால் சாப்பிடக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளும். அதை சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டா அது சாப்பிடக்கூடாது. எந்த விதமான பிரித்தெடுத்தலும் இல்லாமல் நாம் பயணப்படுகிறது நல்லதும் அல்ல, அது சரியான ஒரு வழி நடத்துதலும் அல்ல. எதை செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அது நம்முடைய வட்டாரத்தில் கட்டாயம் இருக்கும். அதனுடைய பார்வையில் தான் நம்ம இருக்கக்கூடாது, அல்லது நம்முடைய மனப்பார்வையில் அது இருக்கக்கூடாது. செய்ய சொல்லிட்டாரேன்னு சொல்லி நம்ம பயணப்படுறதை காட்டிலும், செய்ய சொல்லிவிட்டார், இதை செய்யாது இருக்கு என்று சொல்லியிருக்கிறார், அதை மனதில் வைத்துக்கொண்டு நம்ம பயணப்பட்டு போய் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தான் வலதுபுறமும் விழமாட்டோம், இடதுபுறமும் விழமாட்டோம். வலதுபுறமும் இடதுபுறமும் பெருக வேண்டும் என்றால் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜெயித்தாக வேண்டும்.
ஜெயிக்காமல் சுதந்திரம் கிடையாது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் இதான் சொல்லுங்க. ஜெயிக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் அனுகூலம் இல்லை, காத்திருத்தல் தான் இருக்கும். வலதுபுறத்தில் இடதுபுறத்தும் பலகி பெருகுவாய். ஆண்டவரே சொன்னீரே, என் நிலம் வாங்கிறதுக்காக மட்டும் சொல்லலை. நீ வலதுபுறத்திலும் சாயக்கூடாது, இடதுபுறத்திலும் சாயக்கூடாது. அந்த ஸ்திரீகள் உன்னை சாய பண்ணுவார்கள். 2 விசை சாலமோனுக்கு எழுந்தருளி சொன்னார், ஒன்றும் செவி சாய்க்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தை மண்ணில் விழுந்ததுக்கு சமமாய் அந்த மன்னன் செய்து விட்டான். உலக பிரகாரமாய் மகா ஞானத்தை கற்றுக் கொடுத்தார். ராஜ்யத்தை ஸ்திரவிக்கும்படி, ஸ்திரப்படுத்தும்படி, சீர்படுத்தும்படி. பிரதிஷ்டை என்று பார்த்தால் சாலமோன் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையில் பிரதிஷ்டை என்று பார்த்தால் ஒன்று இருந்தது. என்ன இருந்தது என்று கேட்டால், இதுவும் சொல்லுகிறேன் பாருங்க, கர்த்தர் சொல்லி செய்யவில்லை, அவனுடைய இருதயத்திலே இது நடந்தது. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தூஷிக்க மாட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மீது கை வைக்க மாட்டேன். அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். தன் மீது இருக்கிற அபிஷேகத்துக்கு அல்ல, பிறனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க 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 கர்த்தர் கிருபை அதிகரித்தது. இதனால் அவனுடைய வீட்டு பிரச்சனை, அவனுடைய படுக்க பிரச்சனை, அவனுடைய இல்லற வாழ்க்கை ஒரு முற்றுப்புள்ளி வந்ததா அல்லது விமோச்சனம் வந்ததா என்று கேட்டால் அது ஒரு தொடர்கதையாகவே இருந்தது. அதை குறித்து அவன் கவலைப்படலை. ஆனால் அபிஷேகத்துக்கு ஒரு பங்கம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். பிறனுடைய அபிஷேகம், இப்போ அந்த மனுஷனிடத்தில் அபிஷேகம் இல்லை. ஒரு காலத்தில் அபிஷேகம் இருந்த சரீரம் அது. ஒரு காலத்தில் ஊழியம் செய்த மனுஷன் அவன். ஒரு காலத்திலே கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ராஜாவன். மாமனார் என்ற ஸ்தானம் போய் இப்படி போய்விட்டது. இதை கர்த்தர் சுகந்த நற்கந்தமாய் முகருகிறார். பிரதிஷ்டை சொல்லி வருகிறதில்லை. பிரதிஷ்டை உணர்வு, ரத்தத்தில் இருந்து, நாணத்திலிருந்து, ஒவ்வொரு ஜீவ சுவாசத்திலிருந்து இது வர வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக நீங்கள் பிரதிஷ்டை பண்ணணும்னு நான் சொல்ல. ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ஒரே பிரதிஷ்டையிலே பயணப்படுகிறாங்க. அந்த பிரதிஷ்டை வாழ்நாள் முழுவதும் இப்படி தான் இருக்கும். வாழ்நாள் முழுவதும் இப்படி தான் இருக்கும். வாழ்நாள் முழுவதும் அவர்கள் இந்த பிரதிஷ்டை விட்டு வந்தார்களா என்று கேட்டால் இல்லை. கடைசி வரைக்கும் தாவீது பத்சேபாள் விஷயம், பல பாலியல் சம்பந்தப்பட்ட காரியத்தை நானே பேசியிருக்கிறேன் பல செய்தியில், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக எழும்பினானா என்று கேட்டால் அது அவனுடைய சுவாசத்திலே கலந்து விட்டது, அவனுடைய ரத்தத்திலே கலந்து விட்டது. இது இல்லை, அப்படி நம்ம செய்யவே கூடாது, செய்ய முடியாது, செய்வது தகாது. எதை வச்சு சொல்கிறீங்க? ஆமாம், கடைசி வரைக்கும் அது செய்யலை. யோசேப்பு கடைசி வரைக்கும் தீட்டுப்படலை. ஆபிரகாம் கடைசி வரைக்கும் விசுவாசிக்கத்தை இழக்கவில்லை. அந்த விசுவாசத்தை கர்த்தர் நீதியாக எண்ணுகிறார். அதில் பயணம் நடக்கிறது. தேவனும் அவர்கள் எப்படி உறவாடுகிறாங்கன்னா, அவங்க ஜெபம் பண்ணுகிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க உபவாசிக்கிறாங்க, அவங்க காணிக்கை கொடுக்குறாங்க. இதெல்லாம் அடிப்படை காரியம். பாவிகளும் கொடுக்குறாங்க, துன்மார்க்கர்களும் மாயக்காரர்களும் ஜெபிக்கிறாங்க, மாயக்காரர்களும் உபவாசிக்கிறாங்க, மாயக்காரர்களும் கொடுக்குறாங்க. இதில் நீதிமானுக்கு என்ன பங்கு இருக்குதுன்னு கேட்டால் பிரதிஷ்டை. மறுபடியும் சொல்லுகிறேன், பிரதிஷ்டை என்பது ஒரு மனிதனுடைய சட்டத்திட்டங்கள் உபதேசங்களுக்கு உட்பட்டதல்ல. கர்த்தர் உங்களிலே செய்த அந்த ராஜ சமூகம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இந்த பிரதிஷ்டை வைத்து தான் அந்த சமூகம் கூடவே இருக்கும். அதனால தான் தாவீது சொல்லுகிற, ஆண்டவரே, பத்சேபாளோடு ஈடுபட்ட பொழுது அது பாலியல் இல்லை, சர்ச்சை இல்லை, விமர்சனம் இல்லை, வதந்தி இல்லை. உண்மையிலே பாவத்தில் விழுந்த காரியத்தில் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிற பொழுது சங்கீதம் 51:11 சொல்லுகிறது, ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திட்டு என்ன தள்ளாமல் உங்களுடைய பரிசுத்தாவின் வீட்டு எடுத்துக்கொள்ளாமல் இரு. பரிசுத்தாவி இல்லாமல் தேவ சமூகம் இல்லை, தேவ சமூகம் இல்லாமல் பரிசுத்தாவி இல்லை. இது ரெண்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கரைபுரண்டு ஓட வேண்டும் என்றால் அவனுக்குள் சுவாசமாக இருக்கிறது பிரதிஷ்டையாக இருக்கணும். பிரதிஷ்டை என்ன பிரதிஷ்டை செய்ய போகிறீர்கள் என்பது உங்கள் சொந்த விருப்பத்திற்கு சார்ந்தது. நான் உங்கள் இடத்தில் விட்டு விடுகிறேன். சபைக்கு வந்து போகிறது, தசமாகம் கொடுக்கறது, காணிக்கை கொடுக்கறது, ஊழியர்களை உபசரிக்கிறது, உபவாச கூட்டத்துக்கு வருகிறது, கூடுகையில் வருகிறது, ஸ்தோத்திரம் பண்ணுகிறது, இதெல்லாம் உங்கள் மீது என் மீது விழுந்த அடிப்படை கடமைகள். இதை பிரதிஷ்டையில் நம்ம நுழைக்க முடியாது. நான் சரியாக தசமாகம் கூட இதை பிரதிஷ்டை சந்தோஷம், அப்படி பிரதிஷ்டையாக இருந்தால் சந்தோஷம். கர்த்தர் அதை நீங்கள் பிரதிஷ்டையே இல்லாமல் கொடுத்து வந்தாலும் அது சந்தோஷம். ஆனால் நான் சொல்லுறது, இது ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்கள் பயணப்படுவீங்க. இதுக்கு ஒரு சோதனை வருகிறது. யோசேப்புக்கு ஒரு சோதனை வருகிறது. இந்த பிரதிஷ்டையில் இந்த மனுஷன் விழும்படியாக அந்த பெண்மணி எழுப்பப்படுகிறான் பிசாசால். ஆனால் இந்த மனுஷன் அந்த பெண்மணியினுடைய ஒரு விரிக்கப்பட்ட வலைக்கு விலகி தன்னை காத்துக்கொள்கிறான். ஆரம்பித்தது பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. எந்த தெரிந்து கொள்ளப்பட்ட தம்பதி ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா
குடும்பத்துக்குள்ளே. அதனால தான் அந்த விவாக நாளிலே எடுக்கிற பிரதிஷ்டை. கடைசி மட்டும் வாழ்விலும் தாழ்விலும் கடைசி மட்டும் உன்னோடு இருப்பேன். அது விவாகத்தன்றே மறந்துடும். 99% மறந்துடும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு கேட்டால், இந்த உடன்படிக்கையின் சத்தியம் வெளியே போக போக ஏன் தான் இந்த பெண்ணை திருமணம் செஞ்சோம், ஏன் தான் இந்த மனுஷனை நம்ம திருமணம் செஞ்சோன்ற அளவுக்கு ஆயிடும். சூழ்நிலை, சந்தர்ப்பம். மரியாள் யோசேப்பு இது வேண்டாம் என்று நிராகரிக்கப்படுகிற அளவுக்கு வந்து விட்டது. தேவன் எழுந்தருளுகிறார், பயணப்படுகிறாங்க. அப்போது என்ன பிரதிஷ்டை? யோசேப்பு சொல்லுகிறார், 1.5 வருஷம் அந்த மனுஷன் மனைவி அறியாது இருக்கிறான். திருமணமாகியும் அறியாது இருக்கிறான். நீதிமான். முக்கியத்துவம் மாம்சத்துக்கு அல்ல, முக்கியத்துவம் கர்த்தருடைய வார்த்தைக்கு. இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லுகிற வரைக்கும் அவளை அறியாது இருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, யோசேப்பு எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். ஏன் யோசேப்பின் மீது மட்டும் அந்த பெண்ணுக்கு ஆசை? ஏன் அந்த ஈர்ப்பு சக்தி? இவனுக்குள்ளுக்கிற அபிஷேகத்தை எடுக்க வேண்டும் என்பது அவளுடைய திட்டம் அல்ல, பிசாசின் திட்டம். யோசேப்பு கர்த்தரால் பயன்படுகிற பாத்திரம், போத்திபாருடைய மனைவி பிசாசால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம். உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் எல்லாரும் வருவாங்க. இப்படி தான் எல்லாரும் உங்களை சூழ்ந்து கொள்ளுவாங்க. காரியம் இல்லாமல் இது நடந்து கொண்டு இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் ஜபத்தில் நீங்கள் பார்க்காத காரியங்க, உங்கள் உபவாசத்தில் பார்க்காத காரியங்க, உங்களுடைய இந்த உணர்வுகள் சம்பந்தமான காரியத்தில், உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறதல்ல, இது உணர்வு சம்பந்தப்பட்ட காரியத்தில் என் தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மீது இறங்கி கொண்டு இருக்கிறது. நான் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சரீரம் பரிசுத்தத்துக்கு என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காரியம் கர்த்தருக்கு என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சரீரத்தை கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் நாவை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கிறேன். கோல் சொல்லுகிறது இல்லை, குறை பேசுகிறது இல்லை. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது கர்த்தரை தொடும். அது நிலைத்து இருக்கிறீங்களா நிலைத்து இல்லையான்னு ஒரு சோதனையும் வரும். சோதனையை கண்டு பயப்பட வேண்டாம். நம்ம உறுதியான மனப்பக்குவத்தில் இருக்கிற பொழுது இந்த தானியேல் என்ற மனுஷன் பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே இனி நான் என்ன செய்வதில்லை, ஆண்டவரேன்னு கூட சொல்ல தீர்மானம் எடுத்துட்டான். என்ன தீர்மானம் எடுத்திருக்காரு தானியேல்? ராஜாவின் போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன்னை தீர்மானம் எடுத்து விட்டாச்சு. இருதயத்தை தீர்மானித்து விட்டான். பிரதிஷ்டையை சரீரத்திலிருந்து இல்லை, இருதயத்திலிருந்து தீர்மானம் வரணும். இருதயத்தின் தீர்மானம் வரணும். நான் சரியாக கோயிலுக்கு போகிறேன், சரியாக ஞாயிற்றுக்கிழமான ஆலயத்தில் இருப்பேன், இது பிரதிஷ்டைன்னு சொல்லக்கூடாது. பிரதிஷ்டைக்கும் நம்ம கடமைக்கும் வித்தியாசம் இருக்குது. கடமைக்கேன்னு கோயிலுக்கு வரணும்னு சொல்கிறாருன்னு நினைக்க வேண்டாம். இதெல்லாம் ஆலயத்துக்கு ஒரு ஆவலாக ஆர்வமாக வரணும், உற்சாகமாக வரணும். கர்த்தர் என்ன பேசுகிற அந்த தாகத்தோடு வரணும். அநேகர் உபவாசத்தோடு வருவாங்க. அநேகர் உள்ளத்தில் இருக்கிற பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்க வருவாங்க. சில பேர் என்ன கர்த்தர் பேசுகிறார் என்று வருவாங்க, கேட்க வருவாங்க. அடுத்த கட்டம் நான் எங்கே போக வேண்டும் என்று குழப்பி கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தர் பேசட்டும் என்று முழுத்தோடு வருவாங்க. அதே போல் கர்த்தர் முழங்குவார். இந்த ஆலயத்துக்கு வருகிறது பல காரணங்கள் ஆவிக்குரிய ரீதியில் நன்மை உண்டாக்குறது. இப்பொழுது நீங்கள் பார்க்கிற போது இந்த தானியேலுடைய பிரதிஷ்டையில் கர்த்தர் மகிமைப்படுகிறார். இது கேளாதது தான், இது கர்த்தர் சொல்லாதது தான். இந்த மாதிரி ஒரு காரியம் இல்லை, என் தேவனுக்காக. ஏன்னா ராஜாவின் போஜனத்தில் தேவன் அறிவுறுக்கிற சில காரியங்கள் அதில் இருக்கிறது. அதை நம்ம சாப்பிடக்கூடாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, அதற்கு விலகி வாழ பிரதானி இடத்துல போய் கேட்கிறான். பிரதானி முதல்ல ஒத்துக்கொள்ளலை. அப்புறம் தயவு கிடைக்கிறது. உங்கள் பிரதிஷ்டையினால் வருகிற பலன் என்னன்னு கேட்டால், ஒரு சோதனைக்கு பிறகு தயவு உண்டாகிறது, சோதனையும் வருகிறது. சோதனையிலிருந்து பார்க்கிற முகம் பிரகாசம் அடைகிறது. அவரை நோக்கி பார்க்கிறோடைய முகங்கள் பிரகாசம் அடைகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனோட ரகசியம் என்னென்னா, பிரதிஷ்டை உங்கள் முகத்தை பிரகாசிக்கும். பிரதிஷ்டை ஒன்று. சிலதெல்லாம் கர்த்தரே கட்டளையிட்டு சொல்லுகிறத, கனியை புசிக்காதே, சாப்பிடுறதுனாலே சாகவே சாவாய், அவ்வளோதான். அது பிரதிஷ்டை. இன்று வளர 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 மனுஷன் பிரதிஷ்டையை மறந்து போய் விடுகிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், ஆரம்ப காலத்தில் இருக்கிற ராஜாக்கள், கர்த்தர் அவளோடு கூட இருந்தார், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார், கர்த்தர் அவனோ எழுப்பினார், ஏவினார், நடத்தினார், யுத்தத்திலே கர்த்தர் யுத்தம் செய்தார். இப்படி தான் வாசிப்போம். திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவர்களுடைய இருதய மேட்டிமை அடைந்ததுன்னு வாசிப்போம்.
அப்புறம் பார்த்து அந்நிய ஸ்திரீகள் வந்துடுவாங்க, அந்நிய நுகங்கள் உள்ளே வந்துடும், அந்நிய ஜாதிகள் உள்ளே வந்துடுவாங்க, பல காரியங்கள் அந்நியன்ட்டு உள்ளே வந்துடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே, இதனால் கர்த்தர் மத்தியில் அசைவாடுகிறதுக்கான காரணம் என்னவென்று கேட்டால், உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய 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 காரியங்கள் நீங்கள் செய்ய நினைக்கிறதை காட்டிலும் சின்ன சின்ன காரியத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. இல்லை ஐயா, நான் பிரதிஷ்டையே செய்து விட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், அதிலே கர்த்தர் மகிமைப்படுவார். ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் வந்து 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 பார்த்ததுக்கான ரகசியம் நோக்கம் என்னவென்று கேட்டால், ஆபிரகாம் அடிக்கடி தேடி கர்த்தர் வந்ததன் காரணம் என்னன்னு கேட்டால், 75 வயது முதிர் வயது. இதில் குழந்தை பிறக்கும் என்று விசுவாசிக்கிறான். மனைவிக்கோ வழிபாடுகளை நின்று போய்விட்டது, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு எல்லாம். ஆனால் கர்த்தருக்கென்று அந்த மனுஷன் இருக்கிறான், கர்த்தருக்கென்று அந்த மனுஷன் இருக்கிறான். பூமியில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கர்த்தர் காணவில்லை. பூமியில் ஒரு மனுஷன் இப்படி விசுவாசிக்கிறான். எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, முதுமை வந்துவிட்டது, வேறு ஏதாவது பிள்ளைகளை தத்தெடுக்கலாம்னாலும் கர்த்தர் விட மாட்டுறார். எலியேசர பிள்ளையா, அவனுடைய மனதில் இருக்கிற தாகத்திற்காக சொல்லுகிறேன். எலியேசர் மகனாவானா, லோத்து மகனாவானா, வேறு இந்த வேலைக்காரில் பிள்ளைகளாவது எடுக்கலாமா, என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் கத்துறாது. இது எல்லாம் இல்லை, உனக்கு ஏக சுதனை நான் தருவேன். கர்த்தருடைய உடன்படிக்கை, இந்த விசுவாசம் மூலம் தான் உடன்படிக்கை உருவாகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த விசுவாசம் வித்தியாசமான ஒரு வித்தியாசம். விசுவாசம் என்பது என்ன? நல்ல ஒன்று பஸ்ஸில் போகணும், இல்லை ஷேர் ஆட்டோவில் போகணும், இல்லை கால் டாக்ஸியில் போகணும், இல்லை இரவுல வண்டியிலையாவது போகணும், இல்லை யார்ட்டையா தொத்தினாவது போகணும். இதில் விசுவாசம். வனாந்திரத்தில் ஆறுகளையும் வாந்திரல் வழிகளையும் உண்டாக்க தேவன் வல்லவர் என்று விசுவாசிங்க. இந்த பகுதிக்குள்ளே வருகிற பொழுது என்ன நடக்கும் என்றால், இந்த பிரதிஷ்டை உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றிலும் இருக்கிற இடத்தையே ஒரு குலுக்கும். உங்கள் பிரதிஷ்டை, அந்த பிரதிஷ்டைக்கு பின்னாலே பல பரிகாசங்கள் இருக்கலாம், பலவிதமான காரியங்கள் பேசப்படலாம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். பிரதிஷ்டை கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். பரலோகம் மறுஉத்தரவு கொடுக்கிறது. இன்று சரீர ரீதியான பிரதிஷ்டை போல இருக்கும், ஆனால் ஆவிக்குரிய ரீதியான பிரதிஷ்டை. இந்த சரீரம் பரிசுத்தமாக வாழ்வேன், யோசேப்பினோட பிரதிஷ்டை. பரிசுத்தமாக நான் வாழ்கிறேன், நான் பரிசுத்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தம் என்பது என்ன? நான் என் கோட்பாடு இல்லை. விபச்சாரத்துக்கு நான் விளங்கி இருப்பேன், எந்த ஸ்திரீயை நான் தொடுகிறது இல்லை, அவ்வளோதான். மனைவியை தவிர எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத மனுஷன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அதிலே சோதனை வந்தது, அதிலே அவன் செய்தான் என்பதை போல ஒரு சூழ்நிலை உருவானது. அதற்கென்று சிறைச்சாலை வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை உருவானது. அந்த சிறைச்சாலையிலும் அங்கிருந்து கர்த்தர் ஆரம்பிக்கிறார், கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். கிருபை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது, அங்கிருந்து சிங்காசனம் வரை கொண்டு போகிறது. இது சோதனை என்பது மட்டுமல்ல, பிரதிஷ்டையில ஜீவன் இருக்கிறது என்ற அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க பிரதிஷ்டையில ஜீவன் இருக்கிறது, அதனால்தான் சோதனை வருகிறது. இங்கே பிரதானி சோதித்து பார்க்கிறான், மரக்கறிகளை மட்டும் கொடு. ஐயோ, முகம் காட்டி கொடுத்து விடும். இல்லை, பரவாயில்லை, சோதித்து பாருடைய அடியானுடைய முகத்தை சோதித்து பாருமா, அது பிரகாசமாக இருக்கிறது. மற்ற ஜனங்களுடைய முகத்தை காட்டில் என் முகம் பிரகாசமாக இருக்க வேண்டும், மற்றொரு காட்டில் என் தலை உயர்த்தப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்க வெட்கப்பட்டு போவதில்லை, நீர் அவர் ஜனமாய் இருப்பீர்கள் என்றால் இந்த பிரதிஷ்டைக்குள்ள வரணும். சிலதெல்லாம் கட்டாயமாக கட்டளையிடப்படுகிற காரியங்கள், கட்டாயம் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள். பார்வனை விட்டு போ என்று கர்த்தர் சொல்லவில்லை, அவர்களே எடுத்தாங்க அந்த முடிவை. இனி பார்வோனுக்கு செங்கல் அறுப்பதில்லை என்பது அவர்கள் எடுத்த முடிவு, அது தீர்மானம். அது அப்படி பிரதிஷ்டையாக மாறினது. கர்த்தர் அவர்களை பார்க்கிறார். அவர்களுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது, வேற எதையும் செய்யவும் தெரியாது, எந்த ஞானமும் கிடையாது, எந்த நாகரிகமும் தெரியாது. இவர்கள் யுத்தத்துக்கு பயிற்சி இல்லாத ஜனங்க, யுத்தத்துக்கு பழக்கமே இல்லாத ஜனங்க. செங்கடலை திறந்தார், அற்புதமாய் அவர்களை கர்த்தர் நடத்தினார். பிரதிஷ்டையில பயணப்படுகிறது. நீங்கள் ஜபத்தில் பயணப்பட்டீங்க, நீங்கள் உபவாசத்தில் பயணப்பட்டீங்க, நீங்கள் காணிக்கையில் பயணப்பட்டீங்க, பொருத்தனை செய்து ஜபித்து பயணப்பட்டீங்க. நான் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு காலம். இப்பொழுது என்ன நடக்கிறது? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக உங்கள் பிரதிஷ்டை கர்த்தர் தூரமாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்.
ஏனென்றால் இந்த பிரதிஷ்டைக்குள்ளே வந்தால் வாழ்க்கை எப்படி வேணால் வாழ முடியும் என்பதல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அர்த்தம். யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு லிவ் அண்டர் திஸ் டைமென்ஷன். பிரதிஷ்டை இல்லாத வாழ்க்கை, மேல் கூரை இல்லாத வீடு, எப்படி வேணால் வாழ்வாங்க. ரட்சிப்பை தொலைச்சிடுவாங்க சில பேர். அப்புறம் அபிஷேகம் இருக்குன்னுவாங்க. ரட்சிப்பை தொலைச்சிட்டு அபிஷேகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அடாவடித்தனமான பேச்சுகள் எல்லாம் நடக்கும். இங்கே அப்படி இல்லை. பிரதிஷ்டை என்பது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராது இல்லை. அந்த பிரதிஷ்டையிலே ஜீவனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதில் பரலோகம் அங்கீகரிக்கிறது. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் அடிப்படையில் சொல்லுகிற பரலோகம் உங்களை நம்புகிறது. அந்த பிரதிஷ்டைக்கு நீ பார்த்தீரன்னா யாரும் நான் பிரதிஷ்டை செய்யலாம். அதை கடைபிடிக்கிறது ஒரு சோதனை. சவுல் எழும்புகிறான். ஏன் சவுல் எழும்பணும்? இந்த மனுஷனோட ரகசிய பிரதிஷ்டை இது. இதெல்லாம் தார ஊதி தம்பட்டம் அடிச்செல்லாம் சொல்லுகிறது இல்லை. என் பிறந்தநாள் விழாவுக்கு இத்தனை ஆலயம் கட்டுகிறேன், இதை இவர்களுக்கு இவ்வளோ நன்கொடை கொடுக்குறேன், இடிக்கப்பட்ட சபையெல்லாம் கட்டுகிறேன், கட்டப்படாத சபையெல்லாம் கட்டி எழுப்புகிறேன், இந்த மனுஷனுக்கு இவ்வளோ தரேன், அந்த மனுஷனுக்கு இவ்வளோ தரேன். இதை தார ஊதியாதே தம்பட்டி அடிக்காதே என்று ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்கிறது. செய்கிறவர்கள் செய்யட்டும். இது பிரதிஷ்டையை கூட சில பேர் பிரகடனப்படுத்துவாங்க. சம்பந்தப்பட்ட பிரதானியத்தில் மட்டும்தான் சொன்னான், நான் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளுகிறது இல்லை, நான் கர்த்தருக்காக நேர்ந்து கொண்டவன். இந்த பிரதிஷ்டை நல்ல விதத்தில் போய் கொண்டிருக்கிற வரைக்கும் தான் சிம்சனுடைய ஓட்டம் நல்ல விதமாக இருந்தது. அந்த ஓட்டத்தில் இருக்கிற பராக்கிரமத்தை பார்த்ததும் அந்த பிரதிஷ்டை மறந்து போய் விட்டது. நசரே விரதத்தினுடைய பிரதிஷ்டையே மறந்து போய் விட்டது. விசுவாசிக்குரிய பிரதிஷ்டையே விசுவாசி மறந்து போய் விட்டான். ஊழியனுக்குரிய பிரதிஷ்டையே ஊழியக்காரர்கள் மறந்து விடுகிறாங்க. ஆரம்பத்தில் இருந்தது என்ன? ஆதி அன்பை நீ விட்டா என்ற உன் பேரில் எவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபிப்பீங்க? எத்தனை குறிப்புக்கு நீங்கள் ஜெபிப்பீங்க? ஏன் அதை வாய்க்கிறது இல்லை? சரி, இப்போ அந்த காரியம் கிடைத்த உடனே எங்கே இருக்கிறீங்க? எந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கை படகு போய் கொண்டிருக்கிறது? ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இந்த பிரதிஷ்டை உங்களை குறித்த தேவ திட்டத்தை, தேவனுடைய வரைபடத்தை உங்களுக்கு கொடுக்கும். அப்பொழுது நீங்கள் கண்டதையும் நீங்கள் பார்த்து ஆசைப்பட மாட்டீங்க, எதுக்கும் இச்சிக்க மாட்டீங்க, எதையுமே நீங்கள் செய்ய முற்பட மாட்டீங்க. ஒரே ஒரு காலத்தில் குறிக்கோளாக இருப்பீங்க. என்னை குறித்த தேவ சித்தம் பூமியில் நிறைவேறினா போதும், அதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். இது தேவனுடைய அனந்த ஞானமாக காணப்படும். இது தேவனுடைய அனந்த ஞானமாக காணப்படும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது வேதாகம கல்லூரி சொல்லித்தராது, போகிற ஆலயம் கூட சில சமயம் சொல்லித்தராது. இது உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிறது. மிஞ்சி போனால் போதகரை போல வேஷம் போட தெரியும். போதகர் வெண் வஸ்திரத்தில் இருந்தால் விசுவாசி வெண் வஸ்திரத்தில் வந்தால் ஒரு மனம் இருக்கும். லைக் மைண்டட், அவ்வளோதான். சப்போஸ் கலர் போட்டால் போதகருக்கே பிடிக்காது போயிடும். சப்போஸ் வெளியிலே பார்த்த போஸ்டர் திடீர்னு வந்து ஒரு கோட் சூட்டு போட்டால் விசுவாசிக்க போதகரை பிடிக்காது போயிடும். இந்த மனுஷன் உழுந்துட்டான்ருவான். நான் டீச் பண்ண தானே அது, நான் அப்படி போதிச்சா என்னை அப்படி தான் சொல்லுவான். இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான காரியம். இந்த வஸ்திர பிரதிஷ்டை குறித்து நான் தவறாக சொல்கிறேன்னு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதெல்லாம் இங்கே யார் பிரதிஷ்டை எப்படி இருக்குதோ அது அவங்களாச்சு கர்த்தராச்சு, அது முக்கியம் இல்லை. நான் சொல்ல வர்றது உங்கள் மன ரீதியான பிரதிஷ்டை. இந்த சரி ரீதியான பிரதிஷ்டை குறித்து 1000 விமர்சனங்கள் வராத போகும். நகையை போடுறதும் கழட்டுறதும் இதெல்லாம் சர்வசாதாரண காரியம். அதை பிரதிஷ்டை பண்ணி மறுபடியும் போட்டுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். பண்ணாமையே போடாமல் இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். போட்டவங்களே போட விடாத புருஷன்மாரை செஞ்சதையும் பார்த்துருக்கேன். அதனால் இந்த விஷயமே ஒரு சாதாரண மேட்டர் ஆயிடுச்சு. நான் சொல்கிறது, உங்கள் பரிசுத்தத்தை குலையாமல், என்னுடைய சொந்த துணையை தவிர வேறு யாரையும் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். யோசேப்பின் பிரதிஷ்டை. ஆண்டவரே, இந்த தள்ளாடுகிற கிழவியை வைத்து நான் எனக்கு வம்சம் விருத்தி அடையன்றதை விசுவாசிக்கிறேன். இந்த பெண்மணியின் மூலம்தான் என் வம்ச வர்த்தி அடையும். கிழவியானாலும் சரி, அவள் குமரி ஆனாலும் சரி, அவளை எனக்கு பிள்ளை கர்த்தர் தருவீர் என்று சொன்னால் தருவீர், அவ்வளோதான். பூமி எங்கும் கண்டிராத ஒரு விசுவாசம். நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாம், பூமி எங்கும் செய்திராத அதிசயத்தை கர்த்தர் நமக்கு செய்யணும். ஐயா, அதற்கேற்ற ஒரு பக்குவம் நமக்கு இல்லை. கூட நிறைய ஆசீர்வாதம் வேணும். கூடையை காணும், வலை கிழியத்தக்கதான் ஆசீர்வாதம், வலையை காணும். விசுவாசம் எங்கே? இங்கே இல்லை, காணாத போச்சு. ஏன்? சூழ்நிலை பார்க்குது. ஏன் விசுவாசத்தில் உள்ள அவிசுவாசம் வருகிறது? ஏன் விசுவாசத்தில் உள்ள மங்கள் அடைகிறது? ஏன் இவ்வளோ தன்மைகள் மாறுகிறது? பிரதிஷ்டை மாசுபட்டிருக்கிறது. அதனால விசுவாசம் கிரியை செய்யலை. ஆதியில் இருந்தபடி இப்பொழுது இல்லை. சரி, சரீரம் இலைப்படைகிறது, களைப்படைகிறது, ஆயசம் அடைகிறது, இல்லைன்னு சொல்ல வயசாகுது. சரீர பிரயோஜனம், சரீர பலம் அற்ப பிரயோஜனம் உள்ளது.
ஆவியோ உற்சாகம் உள்ளது. அது என்ன ஆச்சு? அது அன்று இருந்த பிரதிஷ்டை என்று இல்லை. அன்று யாரை குறித்து நான் கோல் சொல்லுகிறது இல்லை. இப்பொழுது எல்லாரையும் நான் கோல் சொல்லி கொண்டிருக்கிறேன். யாருடைய வம்புக்கும் போனதில்லை. அதாவது அபிஷேகத்தை குறித்து பறைசாட்டுறதில்லை. இப்போ எல்லாருடைய அபிஷேகத்தை நான் விமர்சிக்கிறேன். உதாரணம் சொல்கிறேன், நான் செய்கிறேன்னு சொல்கிறேன். இது அன்று கர்த்தர் அதில் ரொம்ப மென்மையாக மிகவும் உச்சிதமான விதத்தில் கர்த்தர் சுகந்த நற்கந்தம் முகர்ந்தார். அப்புறம் நாளடைவில் அந்த பிரதிஷ்டை கரைபடிய கர்த்தருடைய ஐக்கியமே குறைய ஆரம்பிச்சது. ஆமாம், வருகன்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் வரட்டும் பார்த்துக்கலான்னு விட்டாங்க. நான் சொல்கிறது இயேசுவின் வருகையை ஆரம்பம் அப்படி தான். அது அப்படியே தீப்பிழம்பமாக இருக்கும் ஆரம்பம். அப்புறம் போக தளர்ந்து போய் குளிர்ந்த அவ்வளோதான். அது தணலெல்லாம் மாறி அது கடைசியில் எருவாகவே போயிடும், சாம்பலாக போயிடும். இது எதையுமே நான் மனசில் வச்சுன்னு சொல்லலை. இந்த மனுஷனுக்கு ஒரு சோதனை வருகிறது, அது ஜெயிக்கிறா யார்? நான் பிரதானிகிட்டே சொல்கிறேன். அதன் பிறகு தான் கர்த்தர் விசேஷித்த கிருபையை கர்த்தர் தருகிறார். 8வது வசனத்தில் எடுக்கிற தீர்மானம் 11வது வசனத்தில் மிகப்பெரிய உலகத்தை அசைக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் இந்த மனுஷன் மீது இறங்குறது. கர்த்தர் இந்த மனுஷனை நேசித்து கொடுத்தான்னு நினைக்கிறீங்களா? அப்படி உலகம் நினைக்கலாம், பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் நினைக்கலாம். தானியேல் மீது கர்த்தருக்கு ரொம்ப நேசம், வைராக்கியம் இல்லை. கர்த்தருடைய கவனத்தை ஈர்த்தது, திருப்பினது இந்த பிரதிஷ்டை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் பண்ணுற ஜெபம் கர்த்தர் கேட்கிறார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உடன்படிக்கையின் வழியாக கர்த்தர் என்னை பார்க்கிறார். அந்த உடன்படிக்கையினுடைய உள்ளே இருக்கிற காரியம் நான் பிரதிஷ்டை. சில காரியத்தை நம்ம செய்யக்கூடாது ஐயா, உலகம் செய்யலாம். சில காரியத்தில் நீங்கள் நானும் செய்யவே கூடாது, செய்யவும் முடியாது. செய்யத்தகாதவைகள் மனசாட்சிக்கு நேரே சொல்லுகிறேன், நான் செய்ய முடியாது ஐயா, செய்யக்கூடாது. எல்லாரும் செய்யலாம், உலகமே செய்யலாம், சில கிறிஸ்துவர்கள் கூட செய்யலாம். நான் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டவன், நான் கர்த்தருக்கென்று வாழும்படி அழைக்கப்பட்டவன் மட்டுமல்ல, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாதையே பரிசுத்த பாதை அல்லது பாடுகளின் பாதை. ஏச்சு பேச்சு, என்ன விமர்சனம், என்ன வதந்தி, என்ன சிறுமைப்படுத்தல், என்ன விதமான நிந்த அவமானம் வந்தாலும் நான் தூக்கின சிறுவை இறக்குவதில்லை. ஏன் என்று கர்த்தரை கேள்வி கேட்பதில்லை. இது மிகப்பெரிய பிரதிஷ்டை. இது ஏன் நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்கிறது மிகப்பெரிய பிரதிஷ்டை. 99% அடிக்கடி தான் பிரச்சனையிலே வருது. அடிக்கடி பிரச்சனை வர்றது காரணமே இதான். 99% ஏன் ஆண்டவர் இது நடந்தது, ஏன் இது நடந்தது, ஏன் வாழ்க்கையில் நடந்தது, இதெல்லாம் இல்லை. இனி வருகிற நாட்கள் என் நாட்கள். இந்த பிரதிஷ்டையில் நீங்கள் பயணப்படுகிற பொழுது உங்கள் ஜப குறிப்பெல்லாம் முக்கியத்துவம் வராது. எழுதி வச்சு ஜெபிக்கிறது, பதில் வந்து டிக் பண்ணுறது, இதெல்லாம் ஆரம்ப காலமாக இருக்கலாம். பிரதிஷ்டையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. அப்போது தான் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நீ கேட்பதுக்கு முன்பு உனக்கு எல்லாத்தையும் நான் தரேன். பிரதிஷ்டை, பரலோகம் நம்புகிறது. பிரதிஷ்டையில் ஜெயிக்கிறீங்க. சோதனையில் ஜெயிக்கிறது வேறு. பிரதிஷ்டை தான் சோதனை வராதுன்னு சொல்ல, சோதனை வேறு மாதிரி வரும். உயர் ரக சோதனை, பெரிய இடத்துலேருந்து பிரச்சனை வரும். எப்படி இருந்தாலும் வரும். அந்த சோதனை தோற்று போகணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் பிரதிஷ்டை இல்லை. அந்த பிரதிஷ்டை என்பது உங்களை காத்து கொள்ளும். பிரதிஷ்டை நீங்கள் காத்து கொண்டீங்களா, உங்கள் வாழ்க்கையை பிரதிஷ்டை காத்து கொள்ளும். இது சத்தியம். இதற்கு மிஞ்சி வேறு ஒன்றும் இல்லை. ஆலயம் போய் வரலாம், ஆனால் ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அதுதான் எல்லை நினைக்கிறது. அபிஷேகம் தான் எல்லை நினைக்கிறது. அது உண்மைதான். அபிஷேகம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த அபிஷேகம் பயன்படும். அப்போ நீங்கள் போகையில் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, வருகையில் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களுக்கு மேலே இந்த பிரதிஷ்டை கிரியை செய்யும். உங்கள் ஜீவியத்துக்கு மேலே சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் மீது இந்த பிரதிஷ்டை தாண்டவமாடும். தொடாது. எந்த பெண்ணையும் நான் தொடுகிறதில்லை. யோசேப்பின் பிரதிஷ்டை அந்த மனுஷனை, அந்த அபிஷேகத்தை மட்டும் காத்து கொள்ளலை, அந்த மனுஷன் தேவனை காத்து கொண்டான். உலகப்புறமாக இருக்கிற கிறிஸ்துவ ஜனங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், ஆண்டவரே எங்கள் மனுஷாலை காப்பாற்றும், எங்கள் மக்களை காப்பாற்றும், என் குடும்பத்தை காப்பாற்றும். நான் எப்படி ஜெபிக்கணும்னா, ஆவிக்குரிய ஜனங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் புத்திரர் எப்படி ஜெபிப்பாங்க? ஆண்டவரே எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆவியை காத்து கொள்ளணும். கிறிஸ்துவை நான் காத்து கொள்ளணும்.
கிறிஸ்துவ என்ன காப்பாருன்றது வேற, நான் கிறிஸ்துவை காத்துக்கொள்ளணும். அந்த விஷயத்துக்கும் முதல் சொன்னதுக்கும் இப்போதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரியும். இதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். கிறிஸ்துவை காத்துக்கொள்ளுங்க. எக்காலத்தில் இந்த கிறிஸ்துவை எழுந்து விடாதீங்க. அப்படி சொல்லலாம். ஆனால் எப்படி காத்துக்கொள்ளுது? பிரதிஷ்டை இல்லாமல் நடக்காது. பிரதிஷ்டை இல்லாமல் நடக்காது. உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் பிரதிஷ்டை இல்லாமல் நடக்காது. என்ன பிரதிஷ்டை செய்யணும்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது வெளிப்படுத்தினாரான்னு கேட்காதீங்க. இது சபை சொல்லித்தரக்கூடிய காரியம் இல்லை. இது ஆத்மார்த்தமாக நீங்களும் தேவனுக்குள்ளே. அப்படி இருந்தால் சிபார்சை தேடி பெரிய மனுஷன் வீட்டில் நம்ம போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. பெரிய மனுஷனுக்கு பிரச்சனைன்னா அவன் நம்மளை தேடி வரானோ இல்லை நம்ம அவனை தேடி போகிறோமோ அது வேறு. ஆனால் எனக்குன்னு நான் போய் எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆமாம், எனக்குன்னு எதுவும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிறார். கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களில் அநேகர் இடத்தில் இருக்கிற நிறைவுகள் அநேகருக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அந்த அந்த அநேகருக்கு ஏன் அது தெரிய மாட்டேன்னுதுன்னா, அதனுடைய வாழ்க்கை, அதனுடைய விஷயம், அதனுடைய காரியங்கள் வேற. ஏன் நல்ல விஷயம் தெரியாது? ஏன் தெரியறது இல்லை? கண் நல்லா தெரியுது, அது குறையாவே தெரியல. கால் நல்லா நடக்குது, அது குறையா தெரியும். அது நிறைவு. இதெல்லாம் நிறைவுகள் நமக்குள்ள இருக்கிறது. எல்லாமே நிறைவுகள் இருக்கிறது தெரியாது. ஏதோ ஒரு சின்ன குறை இருக்கும், அதான் பெருசாக தெரியும். நிறைவுகளிலே நீங்கள் பயணப்படுங்க. குறைவுகளை கர்த்தர் நிறைய பண்ணுவார். குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார். இந்த இரவு வேலையில் மனசாட்சிக்கு ஏற்றபடி சொல்லுங்கள். என்ன பிரதிஷ்டை உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற பிரதிஷ்டை? அதனால அதை செஞ்சால் நம்ம கடைபிடிக்கணுமே. அதை கடைபிடிக்க முடியுமா? அங்கே ஆட்ட ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் முடியாதுன்னு பிசாசு சொல்லுவோம். ஆமாம், அதெல்லாம் முடியாது நீங்களும் சொல்லுவீங்க. இல்லை, என் பரிசுத்தத்தோடு சேர்த்து அந்த பிரதிஷ்டை காணப்படும். அந்த விசுவாசம், ஆபிரகாமின் விசுவாசம், ஒரு கிழவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன். இவர் மட்டும் என்ன குமரடான்னு கேட்காதீங்க. ஆணுடைய சரீரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். வழிபாடுகளாம் நின்று போன இந்த பெண்மணியோடு வாழ்ந்து கொண்டு எனக்கு தேவன் ஒரு பிள்ளையை தருவார் நினைக்கிறது உலகத்தின் பார்வைக்கு எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக இருக்கும், அவ்வளவும் தேவனுடைய பார்வைக்கு அது ஞானமாக இருக்கிறது. அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. உங்கள் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்காது, உங்களுக்கு வேலை கிடைக்காது, உங்களுக்கு அரசாங்க சிபார்சு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது, அரசியல்வாதி தெரியாமல் இதெல்லாம் நகர்த்த முடியாதுன்னு சொல்கிற இடத்துல என் தேவன் தந்தாலும் தராவிட்டாலும் அவரையே நாங்கள் ஆராதிப்போம். பிரதிஷ்டை என்பது இல்லறத்துக்குரிய காரியமோ உலகப்புற காரியத்துக்குரியதல்ல. இது பரத்துக்குரிய காரியம். இது வில் கனெக்ட் யூ டுவர்ட்ஸ் ஹெவன். இது நேராக உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் இணைக்கும். பூமியில் இருக்கிற பொழுதே சொல்கிறேன். கர்த்தர் பார்த்தார், யாருமே இந்த பூமியில் இவ்வளோ விசுவாசமே இல்லை. ஆபிரகாமை தேடி வந்தார். கர்த்தர் பார்த்தார், யோசேப்பிடத்தில் இந்த விஷயம் செஞ்ச உடனே யோசேப்புக்கு தரிசனமானார். நான் நினச்சேன் அவரோ இந்த போத்திபாருடைய வீட்டில் இந்த சம்பவத்தில் யோசேப்பு இவ்வளோ நீதிமானா நடந்துக்கிறதுக்கு யோசேப்புக்கு கிடைச்ச பலனை பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை. அதை குறித்தும் யோசேப்பு ஒரு நாளும் व्यसனப்படலை. என்ன ஆண்டவரே, எப்படியோ வாழ்கிறோலாம், எப்படியோ இருக்கிறான் ஆண்டவரே, எவ்வளோ அநீதியாக வாழ்கிறவங்களாம் எப்படியோ இருக்கிறான். ஆனால் எனக்கு மட்டும் ஐயா, நான் என்ன தவறு செஞ்சேன், என்னை கண்ணோக்கி பார்க்கலையே, என் உபவாசத்தை மறுதளித்தீர, நான் செஞ்ச ஊழியத்தை என்ன செஞ்சீர், எதுவுமே கேட்கல. அவன் பாட்டுக்கு அவன் வேலை என்னவோ, கர்த்தர் நடத்தின பாதை என்னவோ அதுக்குள்ளே காணப்பட்டான். அது ஒரு பிரதிஷ்டை. தேவனை குறித்து நான் கேள்வி கேட்க மாட்டேன். தேவனை குறித்து நான் கேள்வி கேட்க மாட்டேன். நான் கேள்வி கேட்டு ஒரு பதில் சொல்கிறதுக்கு நான் ஏமாத்துறோம். எல்லாரும் சொல்லலாம், ஆபிரகாம் போல ஆண்டவரே நான் தூள் சாம்பல்னு. அந்த மனுஷன் உணர்ந்து சொன்னால் உண்மையிலே வாழ்ந்தான். உண்மையிலே அப்படி ஒரு வாழ்க்கை. இந்த விசுவாசம் மற்றவர்களுடைய சரீரத்தை சேர்த்த விசுவாசம். ஆபிரகாமின் விசுவாசம். கிழவியை கூட வச்சுக்கிட்டு பேசுகிற பேச்சாயா இது? என்ன நம்ம சும்மா கேள்வின்னு சொல்கிறார் பாஸ்டர் நினைக்க வேணாம். இது நடைமுறை தானே. அந்த சரீரத்தை வச்சு ஒரு புள்ள பெற்றுக்க முடியுமா? அவர் சரீரம் நல்லா இருக்கு. ஆகாரத்துக்கு சாட்சி. ஆகாரே சாட்சி, இஸ்மவேல் சாட்சி. அந்த சம்பவம் வேதத்துக்கு வரக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துச்சு சொல்கிறேன். ஆனால் இந்த பெண்மணி அப்படி இல்லை. சரீரத்துக்கும் மேலே சத்தியம் கிரியை செய்யும். சரீரத்தை உருவாக்கவும் கூடும், அதே கீழ்ப்படியாமல் சரீரத்தை அழிக்கவும் கூடும். கீழ்ப்படித்தல் மூலம் அந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை பலனாக மாற்ற முடியும். உங்கள் சரீரத்தை நான் சொல்லலை,
உங்கள் துணையின் சரீரத்தை. யாரும் உங்கள் வீட்டில் வியாதியாக இருக்கிறாங்களா? நான் அப்படி தான் ஜெபிச்சேன் எங்கள் தகப்பனுக்கு. நான் எந்த விசுவாசத்தோடு ஒப்பிட்டு சொல்ல நினைக்க வேணாம். அந்த காலத்தில் நான் அப்படி ஒரு ஜெபம் பண்ணேன். சரீரத்தை காட்டிலும் தேவனுடைய வல்லமை பெருசு. சரீர குறைகளை காட்டிலும் பலவீனத்தை காட்டிலும் தேவனுடைய வல்லமை பெருசு. அதை விசுவாசித்தேன். கொஞ்ச நாளில் கேன்சர் மறைஞ்சுது எங்கள் அப்பாவுக்கு. இனி வரைக்கும் அது என் வாழ்க்கையில் ரத்தத்தில் ஓடி இருக்கிறது. எவ்வளோ அலங்கோலமான சூழ்நிலை வந்தாலும் எனக்கு ஒரு கண்கள் திறக்கும். சாட்சி சொல்கிறேன். இந்த மனுஷன் சிறையிலிருந்து விடுதலை பெற்று சீமானாய் வருகிறதை நான் பார்த்து அப்படியே சொல்லுவேன். அது அப்படியே நடக்கும். இதுதான் தீர்க்க தரிசனம். வரப்போகிற கருத்தை தரிசனத்தை பார்த்து அப்படியே சொல்லுகிறது அப்படியே நடக்கும். அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் எல்லாரும் பின்தொடர்கிறார்கள். நீங்கள் உட்பட சொல்லுகிறேன். மனுஷனை நீங்கள் பின்தொடரல, தேவனை பின்தொடர்கிறீங்க. அபிஷேகத்தை பார்க்குறீங்க. இதுதான் தேவன் விரும்புகிற காரியம். உங்களில் ஒவ்வொருவரிலும் தேவன் அன்பாய் இருக்கிறார் என்பது பொதுவான இயேசு நேசிக்கிறார் என்பதல்ல. இதுக்கு இந்த நேசத்துக்கு நீங்கள் ஒரு சிச்சையின் வழியே வருகிறீங்க. தகப்பன் சிச்சாத புத்திரர் உண்டோ, எவனை கர்த்தர் நேசிக்கிறான் அவனை சிச்சிக்கிறான். சிச்சையின் வழியே சபை தேவ நேசத்தை பெறுகிறது. நல்லா புரிந்து கொள்ளணும். தேவ நேசத்தை சபை எப்படி பெருந்து கொள்வது? சிச்சையின் மூலம். உலக சிநேகத்தை நிர்மூலப்படுத்திக்கிறது போல தேவ சிநேகம் உள்ளே வருகிறது. யாக்கோபு 4:4. தகப்பன் சிச்சாத புத்திரர் உண்டோ வேதம் சொல்லுகிறது. எவனை நேசிக்கிறாரோ அவனை சிச்சிக்கிறார். நேசம் இந்த வழியில் பெறுகிற சபை ரெண்டாவது வழியில். அடுத்து உலக சிநேகத்தை நிர்மூலப்படுத்துகிற தேவனுக்கு பகைஞனாகாமல் இருக்கிறீங்க. தேவ நேசம் எப்படியெல்லாம் ராஜ்யத்தின் புத்திரர்கள் சம்பாதிக்கிறீர்கள் என்பதை நான் சொல்லுகிறேன். இப்போ பிரதிஷ்டையில் பயணப்படுகிறீர்கள். அதன் பிறகு அந்த பிரதிஷ்டை உங்களை உயர்த்துகிறது. சிங்காசுக்கு போகிறதுக்கு முன்னே பிரதிஷ்டை வேணும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிரமம் பெறுவான். எதில் உண்மை? உன் பிரதிஷ்டையிலே நீ உண்மையாயிரு. மீதி கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த பிரதிஷ்டை சாலமோனுக்கு இல்லாத போச்சு ஐயா. இந்த பிரதிஷ்டை சவுலுக்கு இல்லாமல் போச்சு ஐயா. இந்த பிரதிஷ்டை சிம்சோனுக்கு இல்லாத போச்சு ஐயா. கண்டிஷனல் கான்சிகரேஷன். அதெல்லாம் கட்டாயம் சிம்சோன் இப்படி தான் வாழணும், நசரே விரதம் தான் பூண்டு இருக்கணும். மறந்து போச்சு. யாரும் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லையா, இல்லை கேட்கறதுக்கு செவித்திறன் இல்லையா தெரியல. தன் இஷ்டமாக விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு தகப்பன் லட்சியம் விண்டு பண்ணுவான். பிதாவினுடைய வார்த்தை, பரிசுத்தாவினுடைய ஆளுகை இல்லாத ஒரு ஆத்துமா நிர்மூலம் அடையும். உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படும். ஜான் 2 முழம் சறுக்கும். எது செஞ்சாலும் வாய்க்கல, எதுவுமே நடக்கலை. இதாச்சு அதாச்சு அதாச்சு இதாச்சு இப்படி தான் போய் கொண்டிருக்கும். ஆனால் கர்த்தர் அப்படி விடலை. பிரதிஷ்டை வழியே வருகிற பொழுது நமக்கு கூடுதல் பலன். எப்பொழுதும் கர்த்தர் கூட இருக்கிறார். ஏன்? வாட் இஸ் த ரீசார்ஜ்? என்ன கரண்ட் அது? ஏதோ ஒரு சக்தி உங்களை ஆட்கொண்டிருக்க. அந்த சக்தி என்ன? உன் பிரதிஷ்டை இணைக்கப்படுகிறது. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. கர்த்தர் தனி நபர்களோடு கூட இவ்வளோ உறவாடுகிறார் என்ற காரணம் என்ன? அவர்கள் ரொம்ப ஜெபிக்கிறார்கள் நினைக்கிறீங்களா? அவங்க பெரிய சத்திய கீர்த்தி நினைக்கிறீங்களா? அது உண்மைதான். சத்தியம் அவங்க வாழ்க்கையில் இருக்குன்ற உண்மைதான். பிரதிஷ்டையின் சத்தியம். பிரதிஷ்டை என் சரீரம் தேவாலயமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது. இதை தீட்டுப்படுத்த நான் விடமாட்டேன். சரீரத்தை காத்துக்கொள்றேன்னு மனசை கோட்டை விட்டுறக்கூடாது. மனம் முதல்ல உங்கள் கண்ட்ரோல் இருக்கணும். மனசில் திங்க் பண்ணக்கூடாதான், திங்க் பண்ணக்கூடாது. அதிலே போயிடும் எல்லாம். எப்போவுமே பிரதிஷ்டைக்கு வெளியில் தான் பயணப்பட செய்யும் பிசாசு விசுவாசியை. பிரதிஷ்டை பண்ணிட்டீங்கன்னா நிலை புரிந்து கொள்ளுங்க. தானியேல் தன்னை காத்து கொண்டான். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைகளே வந்தான். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் கர்த்தருக்காக? எதில் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட போகிறீங்க? அதில் உலகம் அடிப்படணும், மாம்சம் அடிப்படணும், பாவம் இருக்கக்கூடாது. 3 காரியம் உங்களை விட்டு தள்ளி பிரதிஷ்டை பண்ணணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு காலத்தில் எங்கள் காலத்துலலாம் டிவி பார்க்க மாட்டேன், பிரதிஷ்டை பண்ணான் சில பேர். இப்போ டிவிலே வந்து பேசின்னு இருக்கான் அதே ஆள். எங்களுக்கு தெரியலையா? நாங்களாம் ஒன்றா வளர்ந்தோம். இந்த மாதிரியெல்லாம் கர்த்தர் விரும்ப மாட்டார். சிரிப்பில்த்தனமா பிரதிஷ்டை வேறு பெண் ஜாதியை தொடுவதில்லை. இது பிரதிஷ்டை. இது வந்து சாவர வரைக்கும் இருக்கணும். அந்த பிரதிஷ்டை சரீரம் நல்லாவே இருக்கும். சோதனைக்குனே சரீரம் நல்லா இருக்கும். ஒரு நோயாளி இந்த பிரதிஷ்டைக்குள்ளே வர முடியாது.
அவனே பாவமாக இருக்கிறான். தெரியுமா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். அந்த நோயே குணமானாலும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளா இருக்கணும்னு நினைப்பான். ஆனால் இந்த பிரதிஷ்டைக்குள்ளே வரமாட்டான். உடம்பு நல்லாயிட்டோன்னே இயேசுவை மரத்தில் வச்சிட்றான். அதுக்கப்புறம் பிரதிஷ்டை அதுக்கு திருஷ்டி ஆகுது. 10,000 காணி காமிச்சு வச்சு போதும் பாஸ்டருக்கு இது வரைக்கும் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க, அவ்வளோ பெரிய தொகையை நான் கொடுத்தேன்னு கேட்டால். இது விஷயம் வேறு. நான் சொல்கிற டாபிக் வேறு. பிரதிஷ்டை என்னால் முழுவதும் பூமியில் நான் பிரதிஷ்டையோடு வாழப்போகிறேன். ஆண்டவரே, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீ சொன்னதை சொன்னேன், ஆசீர்வதி. இன்று கண்ட எகிப்தனை என்று காணாதிருக்க கர்த்தர் கிருபை தாரும். இந்த நாளில் இருந்து உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பிரதிஷ்டை மூலம் இருக்குவீராக. அவர்கள் மனம் சம்பந்தப்பட்ட பிரதிஷ்டை இது. உணர்ச்சி உணர்வு பூர்வமாய் உம்மை ஆராதிக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் எழுந்தருளும். இந்த குடும்பத்துங்களை ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முல்லை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதாகாலம் சகல பரிசுத்தவான்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.